கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஓய்வு நாள் காலையில ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்பாய் நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you happily to this Sunday service. ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Let us bow our heads before we enter into worshiping the Lord. ஜெபிக்கலாமா? Let us pray. அன்பின் ஆண்டவரே, Our dear Father, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். we thank you for this wonderful morning. மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you for giving us the grace to praise you once again on this Sabbath day. இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். May all the songs, praises and thanksgiving bring glory to your name. தேவனுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. Speak to us through your word. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். May your name alone be glorified. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. May all who see this program be blessed. தேவனால் புது பலன் அடைவார்களாக. Let them be strengthened by you. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. Thank you for you're going to do that. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். Amen. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன். என் உயிரே, என் இயேசுவே, நீர்தானே என் உறவு அப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். வீடுகளில் இருக்கிறவங்க அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா எல்லாரும்? உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. என் உயிரே, என் உறவே, நீர்தானே என் இயேசையா. என் உயிரே, என் உறவே, நீர்தானே என் இயேசையா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். சேர்ந்து பாடலாம் எல்லாரும். உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அணைத்தீ. கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி என்னை அணைத்தீ. என் உயிரே, என் உறவே, நீதானே என் இயேசையா. என் உயிரே, என் உறவே, நீதானே என் இயேசையா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. வியாதியை நீக்கி சுகத்தை தந்து நீர் பலனை கொடுத்தீர் ஆண்டவரே. நான் உம்மை பாடி ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? தேசம் எங்கிலும் கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல இதுவரை நம்மை சுகத்தை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறாரே. எல்லாரும் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே நான் பாடுவேன் என்று சொல்லி வியாதியை நீக்கி சுகத்தை தந்து பலனை கொடுத்தி நான் உம்மை பாடுவேன். வியாதியை நீக்கி சுகத்தை தந்து பலனை கொடுத்தி நான் உம்மை பாடுவேன். என் உயிரே, என் உறவே, நீர்தானே என் இயேசையா. என் உயிரே, என் உறவே, நீர்தானே என் இயேசையா. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. உயிருள்ள
நாளெல்லாம் உம்மையே பாடுவே. ஹalleluya. Hallelujah. தாவீது சொல்லுகிறான், உயிருள்ள நாளெல்லாம் அவரை உயர்த்துவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். Amen. நான் உள்ளளவும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். Hallelujah. இன்றைக்கு காலை வேளையில நீங்களும் நானும் கர்த்தரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு பாடல் எல்லாரும் இணைந்து பாடலாம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த மாதம் இப்பொழுதுதான் துவங்கினது மாதிரி இருக்கு. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இணைந்து நாம் பாட போகிறோம். நம்முடைய குற்றங்களை மன்னித்தார், நோய்களை நீக்கினார், படுகுழியில் நின்று மீட்டார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி நாம பாடி ஆராதிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் அவர் மணிமுடி சூட்டுகிற தேவன். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். தேசம் முழுவதும் பஞ்சம், பட்டினிகள், வறுமைகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு குறையும் இல்லாமல் நம்மை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு பாடி ஆராதிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து பாடலாமா? எல்லாருமாக கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே.
கழுகு போல நம்மை புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தால் நம்முடைய பலன் குறைவதில்லை. ஆமென். கழுகுக்கு சமானமாய் திரும்ப நமது வயதை வாழ வயதை போல் ஆக்குகிற கர்த்தர். ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்னு புரியாம இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசத்தோடு பாருங்க, இது கழுகுகளை போல காத்து கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். இதற்கு பிறகு நீங்களும் நானும் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்க போகிறோம். புது பலனை இந்த நாட்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இணைந்து பாடலாமா எல்லாருமா? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. எனவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அப்படியே வீடுகளில் முழங்கால் படிட்டு அந்நிய பாஷையில என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. மீண்டுமாய் சொல்லுமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லலாம் எல்லாருமா? என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ ஹalleluya. இந்த நாட்களை நாம் செய்ய வேண்டிய அநேக வேலைகள் நமக்கு இருந்தாலும் அவைகள் செய்யாத சூழ்நிலைகளின் மத்தியிலும் வருமானங்கள் இல்லாத சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை இது நாள் வரை நம்மை போஷித்து வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இந்த நாட்களில் நம்முடைய உறவுகளை நம்முடைய சொந்தங்களை காணக்கூடாத சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்ல அன்பான தேவனாய் கூடவே இருந்து அனுதினமும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லுமா? எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க மாத்திரம் என் வாழ்வில் இல்லாமல் இருந்திருந்தா, ஓ ஹalleluya, என் துக்கத்தில் நான் மரித்து போயிருப்பேன் ஆண்டவரே. ஆனால் நம்முடைய பிரசன்னம் இந்த நாள் வரை எங்களை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. நீ நல்லவர் நல்லவர். உம்முடைய உறவு திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து, ஓ ஜீசஸ் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா எல்லாருமா? ஓ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிங்க எல்லாருமா? ஓ
இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. ஓ, இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. அப்பாவை பார்த்து ஆராதிங்க எல்லாருமா. எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. சொல்லலாம் எல்லாருமா. ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆராதிங்கள் எல்லாருமா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலை, கைவிட கண்மலையே. கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே. எல்லாருமா இணைந்து உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆராதிப்புமா. நன்றி ராஜா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்த்திலும் இனிமையானவரே. ஆராதிங்க எல்லாருமா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே. ஓ, துண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே ராஜா. உற்றுண்ட உலகெல்லாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி பாடலாம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே. கைவிட கண்மலையே, கரம் பிடித்தவரே. ஆராதி எல்லாருமா. கைவிட கண்மலை. எல்லாரும் ஆராதிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசையா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு எல்லாரும் ஆராதிப்போமா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு சொல்லி சொல்லி எல்லாருமா. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். வேணுமா
ஒரு தெய்வ பிரசன்னம் இதை பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக இறங்கி வரட்டும். இயேசுவுடைய பிரசன்னம் ஆராதிக்கிற எல்லா ஸ்தானங்களிலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஓ மாமா மாமாஷே உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உடைய பாதத்தில் எங்கள் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். அங்கீகரித்து சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தர் இந்த காலையில் எங்களோடு இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Greetings to you once again from the presence of the Almighty. இந்த நாள் காலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசப் போகிறார். God is going to speak to you this morning. 2 ராஜாக்களின் புத்தகம் 2 Kings 6ஆம் அதிகாரம், chapter 6 7ஆம் அதிகாரம் and 7th chapter. இந்த 2 அதிகாரங்களிலிருந்து சில சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க I am விரும்புகிறேன். going to quote a few incidents from these 2 chapters. தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுகிற தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு தேவை. God needs people who can change the imprisonment of the nation. தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிற தேவ ஜனங்கள் தேவனுக்கு தேவை. God wants children of God who can change the plight of the nation. இந்த காலை வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிற மனிதன் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். I am going to speak on the topic, the person God is looking for. தேவன் எதிர்பார்க்கும் மனிதன், The man God is looking for. நீங்கள் யோசிக்கலாம் இது யாரை குறித்தோ பேச போகிறார்கள் என்று. You might think that I'm going to speak about someone else. நான் சொல்லுகிறேன் அது நீங்கள்தான். I am telling you it is you. தேவன் தேடுகிற மனிதன் நீங்கள்தான். The person whom God is looking for is you. தேவன் தேடுகிற மனுஷி நீங்கள்தான். The person who God is looking for is you. Dear brother, sister, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். God is going to speak to you this morning. வேத வசனம் சொல்லுகிறது இந்த பகுதியில் ஒரு சம்பவம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. In the Bible there is an incident mentioned in this chapter. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் சமாரியாவை முற்றுகை போடும்படியாய் கடந்து வந்தான். Ben-Hadad, king of Aram, mobilized his entire army and marched up and laid siege on Samaria. அந்த வசனம் சொல்லுகிறது தேசத்தில் அவன் முற்றுகை போட வந்தான். He had come to besiege Samaria. 25வது வசனம் சொல்லுகிற அதனால் சமாரியாவில் பஞ்சம் உண்டாயிற்று. 25th verse says, because of that there was a great famine in the city. அவர்கள் முற்றுகை போட்டதனால பஞ்சம் உண்டாயிற்று. Because he besieged the land, there was a great famine. அதனால எப்படிப்பட்டதான பஞ்சம் என்று அங்கு விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is explained here as to what kind of famine it was. இஸ்ரவேலின் ராஜா அந்த பகுதியை நடந்து போகும்போது When the king of Israel walked by that way, ஒரு ஸ்திரீ இப்படியாய் கூப்பிடுகிறாள். a woman calls out to him. எங்களை ரட்சிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை விடுதலையாக்குங்கள்னு கதறுகிறாள். She cries out saying, help me my lord the king, save us. அப்பொழுது அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதினால் உன்னை ரட்சிக்க முடியும்? The king replies saying that if the Lord does not help you, where can I get help for you? So கர்த்தர் ரட்சிக்காவிட்டால் ராஜாக்களாலும் அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை கொண்டு வர முடியாது. If God cannot deliver you, even the kings cannot deliver you from the problems. அந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்? What kind of a famine it was? அந்த ராஜா அந்த ஸ்திரீ இடத்துல கேட்கிறான். The king asks the woman, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? what should I do for you? அந்த ஸ்திரீயானவள் சொல்லுகிறாள், The woman says, ராஜாவே, dear king, நேற்றைய தினத்திலே நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். we made an agreement.
நேற்றைய தினத்துல நான் என் மகனை சமைத்து சாப்பிட கொடுத்தோம். I gave up my son for her to eat. இன்று இவளுடைய முறை. Today it is her turn. இவள் தன்னுடைய பிள்ளையை சமைப்பதற்கு தர மாட்டேங்கிறாள். She is not giving her son to be cooked. தன் மகனை ஒளித்து வைத்துக் கொண்டாள். She has hidden her son. எனவே இதற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று I need justice. ராஜாவை பார்த்து கேட்கிறாள். She cried out to the king for justice. எவ்வளவு மிக பெரிதான கொடுமையான பஞ்சம் என்பதை பாருங்கள். You can see how hard the famine was on the land. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜா தன்னுடைய உடைகளை வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறார். When the king heard the woman's words, he tore his robes. அடுத்த நிமிஷமே அவன் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு எலிசாவினுடைய தலை அவன் மேல இருந்து அதற்கு சரியாக தேவன் எனக்கு நியாயம் செய்ய கடவர். And immediately he says, may God deal with me, be it ever so severely, if the head of Elisha, son of Shaphat, remains on his shoulders today. நன்றாய் கவனிங்கள், ராஜ்யத்தை ஆளுகிறவன் இஸ்ரவேலின் ராஜா. Listen carefully, the ruler is the king of Israel. அவன் தான் தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவன். He has to change the plight of the nation. இது மனுஷனுடைய பார்வை. This is the sight of a human being. ஆனால் இங்கு சூழ்நிலை வேறு மாதிரியாய் இருக்கிறது. But here the situation is different. பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ராஜா அங்கே இருக்கிறார். Here is a king who cannot solve his nation's problem. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, ஒருவேளை தேசத்தை ராஜாக்கள் ஆளலாம். this nation may be ruled by kings. பிரதம மந்திரி இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கலாம். It may be ruled by the prime minister. இந்த தேசத்தை ஜனாதிபதி ஆண்டு கொண்டிருக்கலாம். The nation might be ruled by a president. ஆனாலும் அவர்களால் கூடாதது ஒரு தீர்க்கனால் கூடும். But whatever is impossible with them is possible with a prophet. நீங்களும் நானும் தேசத்தின் தலைவர்கள் மேல் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We are complaining against the leaders of the nation. தேசத்தை அவர்கள் இப்படி மாற்றி விட்டார்கள், அப்படி மாற்றி விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We keep saying that they have spoiled the nation. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேசத்தின் தலைவர்களால் செய்ய முடியாது இவைகளை. But you have to remember one thing, the leaders of the nation cannot do these things. ஏனென்றால் தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தான். Because only we who are called by the Lord can change the plight and situation of the nation. அதனால தான் ராஜா கிட்ட ஒரு பிரச்சனை வந்தோனே இந்த பிரச்சனையை எலிசாவிடத்துல கொண்டு போகிறார். That's why the king turns the problem towards Elisha when it was brought towards him. இந்த பிரச்சனை எலிசாவினிடத்தில் வருகிறது. This problem comes towards Elisha. அவன் பிரச்சனை வந்த உடனே இமிடியேட்டா எலிசா பேச தொடங்குகிறான். As soon as Elisha hears the problem, he starts to speak. இந்த இடத்துல ஜெபம் பண்ணி பதிலை கொண்டு வரவில்லை. He did not bring the answer after praying. இந்த பிரச்சனை அவனிடத்தில் வந்த உடனே அவன் பதிலை கொண்டு வருகிறான். He replied immediately after he heard this problem. இது எப்படி சாத்தியம்? How was it possible? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எலிசா அன்றைக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவன் அல்ல. Elisha was not a person who prayed only on that day. பிரச்சனைகளில் மாத்திரம் தேவனை தேடுகிறவன் அல்ல. He is not a person who sought the Lord only during the time of trouble. அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறவன். He always stood before the Lord. தேசத்தை குறித்த ஒரு பிரச்சனை எழும்பின உடனே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தான். When there was a problem about the nation, he immediately brought a solution. இந்த நாட்களிலும் கூட தேசத்தின் பிரச்சனைகள் தலைவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். Even now the problems of the nation might not be understood by the leaders of the country. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் இதை அறிந்திருக்க வேண்டும். But we who are called and chosen by the Lord should know this. தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். We who have received the Spirit of God can transform the plight of the nation. ராஜாவுக்கும் ராஜாவோடு இருந்தவர்களுக்கும் இந்த பிரச்சனையின் தீவிரம் புரிந்தது. The king
along with his ministers knew the severity of the problem. ஆனால் எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை தீர்க்கனால் மாத்திரமே அறிந்திருக்க But முடியும். only a prophet can know that God is able to change any kind of situation. பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும். Amidst a problem, a man of God should bring the word of God. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? What should we do who are living in the last days? தேவன் தேடுகிற ரெண்டு விதமான மனிதர்கள் யார்? There are two kinds of people whom God is looking for. முதலாவது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஜனங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். The first one is God is looking out for people who will bring the word of God from his presence. மாற்றி சொல்லுகிறேன், தேவனுடைய வாயாய் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for people who will be his mouth. தேவனுடைய வாயாய் இருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. It is not so easy to be the mouth of God. அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? How should he be? பிரச்சனைகளின் மத்தியிலே மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவனாய் அல்ல. He shouldn't be a person who seeks God only in his problems. போராட்டங்களின் மத்தியிலே மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவனாய் அல்ல. He shouldn't seek God only during the time of tribulation. அவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிற தீர்க்கனாய் காணப்பட He வேண்டும். should be a prophet who will always stand before God. எப்பொழுதும் Always. எப்பொழுதும் Always. இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to underline this word for you. பிரச்சனைகளின் மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for people who can stand before him always and not only amidst problems. அவர்களை தான் தன்னுடைய வாயாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். God is going to transform them as his mouthpiece. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God who is listening to these words, தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற நீ விரும்புவாயானா, if you wish to change the plight of the nation, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜனம் நீதான். you are the person whom God is looking for. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? And what should you do for that? எலிசாவை போல எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனாய் மாறு. You should always stand before God like Elisha. இந்த போராட்டங்கள் வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவனாய் அல்ல, Not only when the problems arise. எப்பொழுதும் அவருக்கு முன்பாய் நிற்பாயானா, You should always stand before him. நீ அவருடைய வாயாய் மாறுவா. Then you will be his mouthpiece. பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் தேடுகிற முதல் மனிதன், The first person whom God is looking for amidst problems, தேவனுடைய வாயாய் இருக்கிற மனிதன். you have to be the mouth of God. இரண்டாவதாக The second person is தேவன் எதிர்பார்க்கிற மனிதன், the person whom God is looking for, தேவனுக்காய் செயல்படுகிற மனிதன். the one who will work things for God. அந்த வசனத்துல 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது, குஷ்டரோகியான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். Chapter 7 verse 3 says, there were 4 men with leprosy at the entrance of the city gates. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி குஷ்டரோகிகள் ஜனங்களுக்கு நடுவிலே வாசம் பண்ண முடியாது. We already know that lepers cannot live among common people. அவர்கள் தேசத்தை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். They will have to live somewhere out of the town. அந்த ஒதுங்கி இருக்கிற இடத்திலே வேறு ஜனங்கள் யாராவது கடந்து வருவார்களானால், If any normal person is going to enter the area where they live, இவர்கள் சத்தமிட்டு சொல்ல வேண்டும், தீட்டு 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 என்று. they will have to cry out loudly saying, unclean, unclean, unclean. அப்படி சொல்லும்போது அந்த வழியாய் வருகிற ஜனங்கள் விலகி கடந்து போவார்கள். When they shout like that, the people who pass that way will go away from that place. அப்படி ஒதுக்கப்பட்ட சூழலில் இருந்த 4 பேர்கள் இந்த பஞ்சத்தின் நாட்களை செயல்பட தொடங்குகிறார்கள். The people who were oppressed like this start to work during this time of famine. நன்றாய் கவனிங்கள், பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை முதலாவது வெளிப்பட வேண்டும். Amidst the problems, God's word must be revealed. அதற்கு ஒரு மனுஷன் தேவை. God needs a person for that. அதற்கு ஒரு வாய் தேவை. God needs a mouth for that. அந்த வார்த்தை வெளிப்பட்ட பிறகு அதை செயல்படுத்துகிற மனுஷன் தேவை. After those words are being revealed, God needs a person to work it out. இதற்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to quote an incident. யேசபேலை குறித்து எலியாவின் மூலமாக ஒரு தீர்க்கதரிசனம் வெளிப்படுகிறது. There came a prophecy through Elijah regarding Jezebel. அவளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை யெகூ செய்து முடிக்கிறான். The fulfillment of the prophecy was done through Jehu. பேசுகிற ஒரு தேவ பிள்ளையும்
The person who speaks, செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளையும் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எதிர்பார்க்கிறார். God needs children of God who will not only speak but also work for him. இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I would like to show you another incident. அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறார்கள். The Amalekites rose against Israelites. தீர்க்கதரிசியாகிய மோசே கரங்களை விரித்து நின்று கொண்டிருக்கிறான். The prophet Moses raises his hands towards God. யோசுவா ஜனங்களுக்காக யுத்தங்களை செய்கிறான். Joshua was fighting for the people. சோ கர்த்தர் எதிர்பார்க்கிற இரண்டு நபர்கள், God expects two people. தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பெறுகிற தீர்க்கர் இந்த கடைசி நாட்களில் தேவை. During these last days, God needs a prophet who can deliver the word of God from his presence. வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு செயல்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளும் தேவை. God also needs people who can receive this word of God and work on it. இங்கும் கூட எலிசா தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். Here too, Elisha says the word of God. ஆனால் இந்த நான்கு குஷ்டரோகிகளும் செயல்படத் தொடங்குகிறார்கள். But these four lepers start to execute it. நான்கு பேரும் ஊருக்குள் கடந்து போகிறார்கள். As they were talking, these four lepers enter the town. நன்றாய் கவனியுங்கள். You have to listen carefully. இந்த பிரச்சனைகளின் மத்தியில் இவர்கள் எழும்பி போக தொடங்கின உடனே, as soon as they start to arise and go amidst this problem, ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்குகிறார். God starts to work. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஒரு தேவ பிள்ளை எழும்ப தொடங்கிட்டா கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். You have to understand this. When a child of God arises, God will start to do his work. ஏன் अनेक நேரங்களில் தேவன் கிரியை செய்ய முடிவதில்லை? Why at many times God is not able to work? கிரியை செய்ய தொடங்குகிற தேவ ஜனங்கள் இல்லாததினாலே. Because of lack of people who cannot execute God's plan. தேவனுடைய திட்டங்கள் இன்றும் தடைபட்டு கொண்டிருக்கிறது. Even now God's plan is being blocked. நீங்களும் நானும் எழும்பாததினாலே தேவனுடைய திட்டங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. Because we have not risen up for God, God's plan is being postponed. நீங்களும் நானும் தேவனுக்காக எழும்புவோமானால், தேவனுடைய சித்தத்தை செய்ய எழும்புவோமானால், கர்த்தர் சீக்கிரமாய் யாவற்றையும் செய்து முடிப்பார். If we arise to do the will of God, then God will surely execute his plan quickly. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் தாமதிச்சா எப்படி தேவ திட்டம் தாமதிக்கும்? You might think that if I am going to delay, how will God's plan delay? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷங்கள் அடிமைத்தனமாய் இருந்தார்கள். The Israelites were bonded in Egypt for 400 years. தேவனுடைய திட்டம் 400 வருடங்களுக்கு பிறகு வெளியே கொண்டு வருவது. God's plan was to bring them out after 400 years. ஆனால் மோசே என்கிற மனிதன் கீழ்ப்படியாததினாலே, But since Moses didn't obey, இஸ்ரவேலின் விடுதலையின் வருஷங்கள் தள்ளி போனது. the deliverance of Israel was postponed. 430 வருடமாய் மாறி போனது. It changed into 430 years. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, Because of the disobedience of one man. 30 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். The Israelites lived in bondage for 30 years. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, Because of the disobedience of one person. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் கீழ்ப்படிவானானால் தேவனுடைய திட்டங்கள் துரிதமாய் நடந்து முடியும். That's why I'm telling you that God's plan will be done quickly if a child of God obeys இந்த him. 4 பேரும் அறிந்தோ அறியாமலோ தேவனுடைய திட்டத்திற்காக உந்தப்பட்டார்கள். By knowing or without knowing, these 4 lepers started to work towards the will of God. இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். They know that they cannot do anything. தேசத்தின் தலையெழுத்தை திருப்ப போகிறோமா மாட்டோமா என்பது கூட அவர்களுக்கு அறிந்திருக்க மாட்டார்கள். They did not even have the knowledge if they could change the plight of the nation. ஆனால் அவர்கள் துணிந்தார்கள். But they acted boldly. அவர்கள் துணிந்ததனால கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினார். They were courageous and God started to work. எங்கிருந்தாலும் சாவு வரும். Wherever we are, death will come. ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்காய் எழும்ப வேண்டும். But we have to arise for God. நம்முடைய மரணம் தேவனுக்காய் இருக்கட்டும். Let our death be for God. என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு தேவனுக்காய் எழும்புகிற தேவ ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is looking for people who will arise for God, whatever the situation or the outcome
may be. நீங்களும் நானும் எழும்பினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிறார். If we arise for God, then God will start to work. நீங்கள் ஒரு சிறிய கூட்டம் என்று எண்ணாதிருங்கள். Don't think that you are a small number. ஹalleluya. Hallelujah. இந்த 4 பேர் ஒண்ணுமே அவ்வளவு பெரிய சீரிய ராணுவத்தை மேற்கொள்ள முடியாது. Definitely these 4 lepers cannot beat the army of Syria. ஆனால் இந்த 4 பேரும் எழும்பினதுனால But since these 4 lepers arose, கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குறாரு. God starts to work. எப்படி செய்றாராம்? How does he do it? இந்த 4 பேரோட நடந்து போற சத்தம் ராணுவத்தின் சத்தங்களாய் கேட்டது. The sound of these people walking sounded like the sound of the chariots. Hallelujah. Hallelujah. ராணுவங்களின் சத்தமாய் கேட்டது. It was heard like the sound of the army. ஒரு ராஜா அல்ல, 2 ராஜாக்களின் சேனையாய் காணப்பட்டது. It was not the sound of one king, but it was the sound of the armies of 2 kings. இந்த குஷ்டரோகிகள் 4 ஒதுக்கப்பட்டவர்கள். These 4 lepers were cast out. ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். They were oppressed by the people. சூழ்நிலைகளை அறியாதவர்கள். They did not understand the situation. அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசினார் என்பதை கூட அறியாதவர்கள். They did not even have the knowledge of what God spoke about that problem. ஆனால் அவர்கள் எழும்பினதினாலே தேவன் கிரியை செய்ய தொடங்கினார். But God started to work because they arose. இன்று பிரச்சனைகள் மத்தியில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை அல்ல. God doesn't want people who are just seated amidst problems. தேவனுக்காய் எழும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for people who can arise for God. அவர்களால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. It's okay even if they cannot do anything. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை. It's okay even if they are cast out from the society. ஜனங்கள் அவர்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. It's okay even if the people are not expecting them. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தேவ பிள்ளை செயல்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். But the person whom God is expecting should start to work. இந்த நால்வரும் எழும்பின உடனே கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கினது மாத்திரமல்ல, Not only God started to work after these 4 lepers raised for God, அந்த சூழ்நிலையில எதிரிகள் குழம்பி போகிறார்கள். the enemies were confused. அவர்கள் ஓடி போகிறார்கள். They started to run away. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. நல்லா கவனிங்க, ஏன் பஞ்சம் வந்தது? You should understand very well why did this famine occur. சீரிய படை இஸ்ரவேலை முற்றுகை போட்டதனால பஞ்சம் உண்டாயிற்று. Because the army of Syria besieged Israel. இந்த பஞ்சத்தை நீக்கணும்னா அந்த உணவை கொண்டு வருவது முக்கியமல்ல. If it is not important to bring food, if the famine has to be solved, மாறாக அதனுடைய ஆணி வேரை பிடுங்க வேண்டும். on the contrary, the problem should be uprooted. கர்த்தர் கிரியை செய்தால் இப்படி தான் இருக்கும். If God works, it will come out only like this. நீங்களும் நானும் அன்றைக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா போதும்னு நினைக்கிறோம். We seek solution only for that day. ஆனால் தேவன் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க விரும்புகிறார். But God wants to give a permanent solution. Hallelujah. Hallelujah. அதற்கு நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். For that we should arise. So கர்த்தர் இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே இந்த 4 குஷ்டரோகிகள் எழும்பி செயல்பட தொடங்குகிறார்கள். So amidst this problem, these 4 lepers start to work. அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. They get food. அந்த உணவு கிடைச்சோனே அவர்கள் வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்க இடத்துக்கு போயிருக்கலாம். They could have returned to their place after getting food. உணவு மாத்திரம் கிடைக்கல, வெள்ளியும் பொன்னும் அவர்களுக்கு கிடைத்தது. They not only got food, but they also got gold and silver. அந்த வசனம் சொல்லுது அவர்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். The verse says that after eating, they start to hide what the possessions that they got. அதையெல்லாம் அவங்க மறைச்சிட்டு அப்ப பேச தொடங்குகிறார்கள் ஒருவரோடு ஒருவர். After hiding all those things, they start to talk among themselves. இப்ப கர்த்தர் இவர்களுக்குள் கிரியை செய்ய தொடங்குகிறார். Now God starts to work among them. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. What we do is not right. நமக்கு தேவையான உணவை கர்த்தர் கொடுத்து விட்டார். God has given us the food we need. நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். God has given us the blessing that we needed. இது மாத்திரம் போதும்னு இந்த 4 குஷ்டரோகிகள் அமர்ந்து விடவில்லை. They did not sit thinking that this is enough. அவர்கள் சொல்லுகிறார்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்துல,
Chapter 7 verse 9 says, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, what we are doing is not right. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். This is a day of good news. நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். If we keep it to ourselves and if we wait until daylight, punishment will take over us. இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றான். Let's go at once and report this to the royal palace. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. You have to understand. தேசத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், These people were oppressed by the people. தள்ளப்பட்டவர்கள், They were cast away. ஆனாலும் அந்த சுகத்தினுடைய ரகசியத்தை, ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டதனால, அனுபவிச்சதனால, But since they experienced the secret of this blessing, அதை அறிந்திருக்கிறபடினால அவர்கள் சும்மா இருக்கல. since they knew this, they did not keep quiet. அவர்கள் துணிந்தார்கள், அரண்மனையாருக்கு இந்த ரட்சிப்பை நான் சொல்ல வேண்டும். They arose boldly to proclaim this good news to the royal palace. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் அரண்மனையாருக்கு சொல்ல வேண்டும். We have to proclaim this blessing to the royal palace. ரெண்டு காரியத்தை நான் சொல்லுகிறேன். I'm going to tell you two things. ஃபர்ஸ்ட், அவங்க அந்த ஒளிமுக வாசல்ல இருக்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், செத்தாலும் பரவாயில்லை. First, when they were at the entrance of the city gates, they say that it is okay even if we die. சீரிய படைக்கு நேராய் போவோம் என்று. They walked towards the army of Syria. ஆனால் அங்கு கர்த்தர் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார். But God brings a change over there. அவர்கள் உயிரோடு காக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். They were saved and they were blessed. இப்ப இரண்டாவது முறை துணிகிறார்கள். Now they arose boldly the second time. இப்ப அரண்மனையாருக்கு இடத்திற்கு போய் சொல்ல துணிகிறார்கள். They go courageously to proclaim this to the royal palace. குஷ்டரோகி உள்ள வருவான்னு தெரிஞ்சாவே அவனை கொன்னுடுவாங்க. If the others come to know that a leper is going to enter, they will definitely kill them. ஆனா இவங்க ஊருக்குள்ள கூட போகல, அரண்மனைக்கே போகிறார்கள். But they are not going to enter into the city, they are going to enter the king's palace. தகுதி இல்லனாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to proclaim the good news of salvation to others even if we are not qualified. இது நாம் சும்மா இருக்கிற நாட்கள் அல்ல. This is not the time for us to be quiet. மௌனமா இருக்கிற நாட்கள் அல்ல. This is not the time for us to be silent. தேசத்தில் எல்லா சாபத்தில் நிறைந்திருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We are blessed though the nation is filled with curses. போராட்டத்தின் மத்தியில் இருக்கும்போது நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். We are redeemed when the nation is amidst problems. இந்த சூழ்நிலைகளில் மத்தியிலும் கர்த்தர் நம்மை சமாதானத்தோடு, விடுதலையோடு, சுகத்தோடு வைத்திருக்கிறார். God has given us peace, deliverance and help even amidst this problem. இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். We owe to tell this to others. மற்றவர்களுக்கு இது புரிகிறதோ புரியவில்லையோ, நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. It is our duty to tell others though they might not understand. நாம் அதை சொல்லாவிட்டால் நம்மேல் குற்றம் சுமரும். If we don't say, then the punishment will overtake us. இவர்கள் துணிந்து அரண்மனையாருக்கு போய் சொல்லுகிறார்கள். They go to the royal palace boldly. First அவங்க கீழ்ப்படியல. First they did not obey. இவங்க சொன்னதை நம்பல. They did not believe what they said. ஆனாலும் ராஜாவின் அரண்மனையில் இருந்த சிலர் இவர்கள் சொல்லுவதை நம்பினார்கள். But a few people in the royal palace believed the words of these lepers. நீங்கள் செயல்பட தொடங்கினார். If you start to act, எல்லாரும் நம்புறாங்களோ இல்லையோ, உங்களுக்காக நம்புகிற ஆட்களை உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். God has prepared people who will trust you. எனவே நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போங்கள். So arise and go boldly. உங்களுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களை அங்கே கர்த்தர் வைத்திருப்பார். God has prepared people who will pay heed to your words. எல்லாரும் செவி கொடுக்கணும்னு நம்பி இந்த 4 பேரும் போகல. These 4 lepers did not go thinking that others will believe their words. இவருடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். All their goal was only one thing. நான் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். Whatever blessing I have received, even the others should receive and we should proclaim it. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜனம் அப்படிதான் இருக்க வேண்டும்.
people who God expects should be like that. நீங்களும் நானும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are chosen to proclaim His goodness towards us. அவருடைய துதிகளை சொல்லி வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to sing praises to His name. இது இருந்தால் தான் அது இருந்தால் தான் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. Don't demand things from God because we are not qualified for that. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. எதற்காக? Why? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. To proclaim His goodness. தேசத்திற்கு தன்னுடைய வார்த்தையை தெரிவிப்பதற்காக. To reveal God's word to the nations. அவருடைய வார்த்தையை தேசத்தில் செயல்படுத்துவதற்காக. To execute His plan. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். God has chosen us. இந்த 4 பேரும் எழும்பின உடனே As soon as these 4 lepers arose, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றத் தொடங்கினார். God starts to transform the situation. ஒரே ஒரு இரவிலே Just one night, காரியம் மாறுதலாய் முடிந்தது. the situation changed. தேவனுடைய தீர்க்கன் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. The word of the prophet was fulfilled. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of God, கர்த்தர் எதிர்பார்க்கிற 2 மனிதர்கள். God expects 2 persons. பிரச்சனைகளின் மத்தியிலே, தேசத்தில் பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கேட்டு பேசுகிற தீர்க்கன் தேவை. God needs a prophet who can listen to the word of God amidst problems. கர்த்தருடைய வாய் சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்க தீர்க்கன் தேவை. God needs a prophet who can listen to what the mouth of God says and proclaim it amidst crucial situations. அந்த தீர்க்கனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற தேவ பிள்ளைகள் தேவை. God needs people who can receive that word from the prophet and start to work on it. இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. This is not the time for you to be silent. கர்த்தர் எதிர்பார்க்கிற 2 கூட்டத்துல நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? God expects 2 kinds of people, and to which kind do you belong? நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் செயல்படுகிறவர்களாய் இருங்கள். To whichever group you may belong, start to execute the word of God. தீர்க்கனாய் இருப்பீர்களானால், If you are a prophet, எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாய் நின்று கொண்டிருங்கள். stand always before God. அல்லது வார்த்தையை செயல்படுத்துகிறதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களானால், If you are called to execute God's word, தேவனுக்காக ஜீவனையும் கொடுக்க துணியுங்கள். be daring even to give your lives for God. ஒரு இடத்தில் மாத்திரம் அமர்ந்திருக்காதீர்கள். Don't be seated in one place alone. எதையாவது கர்த்தருக்காக செய்து கொண்டே இருங்கள். Keep doing something for God. எதையாவது, Anything for God. கர்த்தர் அதிலிருந்து பலத்த கிரியைகளை செய்ய தொடங்குவார். God will work out mighty things through you. எந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதீர்கள். Don't do the ministry of God with any expectation. எந்த எதிர்பார்ப்போடும் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடாதீர்கள். Don't get yourself involved in any God's matters with expectations. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுடைய காரியத்தில் ஈடுபடுங்கள். Start to involve yourself without any kind of expectations. அப்பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். Only then you will see the glory of God. எலிசா எழும்பினான். Elisha arose. 4 குஷ்டரோகிகள் எழும்பினார்கள். The 4 lepers arose. தேசத்தின் பஞ்சம் மாறிற்று. The famine in the nation changed. பஞ்சத்தில் இருந்த தேசம் செழிப்பாய் மாறிற்று. The nation which was in famine changed into a prosperous one. ராஜாவால் முடியாதது தேவனுக்காய் எழும்புகிறவர்களால் முடியும். What a king cannot do can be done by those who arise for God. நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். We have to be zealous for God. தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். We have to shake off the dust and arise. ஏனென்றால் நீங்களும் நானும் தேசத்துக்கு ஒளியாய் இருக்கிறோம். Because we are called to be the light of the world. ஏசாயா 60 அதிகாரம் 1-2 சொல்லுகிறது. Isaiah chapter 60 verse 1 and 2 says, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Arise, shine, for your light has come, and the glory of the Lord rises upon you. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். See, darkness covers the earth, and thick darkness is over the peoples, but the Lord rises upon you, and his glory appears over you. அப்படி உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு ஜனங்களும் ராஜாக்களும் வருவார்களா? And to such light kings and nations will come. எனவே நீங்களும் நானும்
தேவனுக்காய் எழும்ப வேண்டும். So we have to arise for God. ராஜாக்கள் அல்ல தேசத்திற்கு ஒளியை கொடுக்கிறவர்கள். It is not the kings who are going to be the light of the world. தேவனுக்காய் எழும்புகிற நீங்களும் நானும் தான் தேசத்துக்கு ஒளியாய் இருக்கிறோம். Only we who arise for the Lord are going to be the light of the world. அதனால தான் 63 சொல்லுது ஏசாயாவில. That's why Isaiah chapter 63 says, ராஜாக்களும் ஜனங்களும் ஓடி வருவார்கள். nations and kings will come to you. இருள் பூமியை மூடி இருக்கும்போது, When darkness covers the earth, காரிருள் ஜனங்களை மூடி இருக்கும்போது, when thick darkness is over the people, நீங்களும் நானும் மௌனமாய் இருக்க கூடாது. we shouldn't be silent. நாம் கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். We have to arise for our God. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். We have to arise and shine for Him. நீங்களும் நானும் எழும்புவோமானால் தேசத்தின் சிறையிருப்பு மாறும். The imprisonment of the nation will change if we arise for God. நீங்கள் தான் தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறவர்கள். You are going to change the plight of the nation. நாம் மௌனமாய் இருக்க வேண்டாம். Let us not be silent. அப்படியே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். Let us humble ourselves towards the Lord. கண்களை மூடலாம் எல்லாரும். Let us close our eyes. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுத்து தேவன் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த செய்தியின் வழியாக இது நீங்களும் நானும் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. ஓ ஹalleluya. அந்த குஷ்டரோகிகள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார்கள். தங்கள் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, இது நான் செயல்பட வேண்டிய நாட்கள், இது கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நாட்கள் என்று உணர்ந்து, தேசத்திற்காக எழும்ப வேண்டிய நாட்கள் என்று உணர்ந்து அவர்கள் செயல்பட்டதனால தேசத்தின் சிறையிருப்பு மாறினது, ஜனங்களுடைய பஞ்சங்கள் மாறினது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். இனியும் மௌனமாய் இருக்காது. தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வு உனக்கு உண்டாகட்டும். ஓ தேசத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்கிற உணர்வு உண்டாகட்டும். எங்களோடு இணைந்து இந்த பல்லவியை பாடும்போது ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் சேர்ந்து எங்களோடு ஒப்பு கொடுக்கலாமா? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
மறக்காதே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, our dear heavenly Father who loves us, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. thank you for the words that you have spoken to us this morning. தேவனுடைய வாயாய் இருக்க, To be your mouthpiece, கர்த்தருடைய வாய் சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கிற தீர்க்கனாய் இருக்க, to be a prophet who will listen to what your mouth says and to proclaim it, அதை செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க, to execute those things எங்களை கர்த்தர் நீர் அழைத்திருக்கிறீர். you have called us. கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்பதையும் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்பதையும் நாங்கள் அறிவிக்கத்தக்கதான ஜனங்களாய் மாறட்டும். Father, transform us into people who will proclaim that you are good and you will change the imprisonment of the nation. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிவிக்கத்தக்கதான ஜனங்களாய் நாங்கள் மாறட்டும். Father, transform us into people who will proclaim that you are the only true God. ஒருவேளை நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், We might be afflicted, நாங்கள் சிறுபான்மையராய் இருக்கலாம், we might be oppressed, ஆனால் தேவனுக்கு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர். but you want us to arise for you. இந்த காலை வேளையிலே அதற்கு உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோம். Father, we obey to your words. நாங்கள் எங்கள் தூசிகளை உதறிவிட்டு எழும்புவோம் ராஜா. Father, we will shake off the dust and we will arise for you. காலை வேளையிலே எங்களை தாழ்த்துகிறோம், So we humble ourselves before you. ஒப்பு கொடுக்கிறோம் We surrender ourselves உமக்காக, for you, Father, தேசத்திற்காக, for the nation, ஜனங்களின் விடுதலைக்காக for the deliverance of the people. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We surrender ourselves. எங்களை பயன்படுத்தும், Use us, dear Lord. தேசத்தை திருப்பிக் கொள்ளும். Father, restore our nation. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, our dear Father. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்களானால், இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கும் போதே அதற்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதற்கு பிறகு எங்களோடு கூட கீழே வருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுடைய சாட்சிகள் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க செய்யும். எனவே எங்களோடு கனெக்டில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இணைந்து தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்வோம். God bless you. இருக்கும் போதே அதற்கு